மற்றொரு அண்மை செய்தியாக கூட்டணி அரசியல் தேர்தலுக்கு முன்னர் ஏற்பட்டு அதன்படி பதவி வாங்குவதுதான் அறிவு சான்றாண்மையை தவிர பற்றாக்குறைக்காக அணி மாறுவது சரியில்லை என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு பின்னர் அணி மாறுவது சரியில்லை என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். தாவேக என்ற விஜய் கட்சிக்கு இதுவரை அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தாவேகாவிற்கு 118 கிடைத்தாலும் கூட அது நிலையான ஆட்சியை ஏற்படுத்த உதவுமா என்றும் கி வீரமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். கூட்டணி அரசியல் தேர்தலுக்கு முன்னர் ஏற்பட்டு அதன்படி பதவி வாங்குவதுதான் அறிவு சான்றாண்மையை தவிர பற்றாக்குறைக்காக அணி மாறுவது சரியில்லை என்றும் தேர்தலுக்கு பின்னர் அணி மாறுவது சரியில்லை என்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்திருக்கிறார். நாம் பயணித்து வந்ததில் முறிவு கூடாத ஒன்று நம்பகத்தன்மையும் முக்கியமானது என்றும் தெரிவித்திருக்கிறார். தாவேக என்ற விஜய் கட்சிக்கு இதுவரை அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தாவேகாவிற்கு 118 கிடைத்தாலும் கூட அது நிலையான ஆட்சியை ஏற்படுத்த உதவுமா என்றும் கி வீரமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். அணி மாறுவது சரியில்லை என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் விமர்சித்திருக்கிறார். கூட்டணி அரசியல் தேர்தலுக்கு முன்னர் ஏற்பட்டு அதன்படி பதவி வாங்குவதுதான் அறிவு சான்றாண்மையை தவிர பற்றாக்குறைக்காக அணி மாறுவது சரியில்லை என்றும் தேர்தலுக்கு பின்னர் அணி மாறுவது சரியில்லை என்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாம் பயணித்து வந்ததில் முறிவு கூடாத ஒன்று நம்பகத்தன்மையும் முக்கியமானது என்றும் தெரிவித்திருக்கிறார். தாவேக என்ற விஜய் கட்சிக்கு இதுவரை அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தாவேகாவிற்கு 118 கிடைத்தாலும் கூட அது நிலையான ஆட்சியை ஏற்படுத்த உதவுமா என்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்.